ஆக்டர் எஸ்டிஆர் உடைய 49வது திரைப்படம் வெற்றிமாறன் தான் அந்த படத்தை டைரக்ஷன் பண்ண போறாரு. சோ இந்த ப்ராஜெக்ட்கான ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் தான் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த படத்துக்காக பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோமோவும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அந்த ப்ரோமோக்கான ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வெற்றிமாறனே பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. அண்ட் இப்ப ஆயுத பூஜா ஸ்பெஷலா அந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இப்ப ரீசெண்டா வெற்றிமாறன் பாத்தீங்கன்னா இந்த எஸ்டிஆர் 49 திரைப்படத்தை பத்தி ஒரு இன்டர்வியூல ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லியிருக்காரு. அதாவது சிம்பு கூட பண்ற இந்த ப்ராஜெக்ட்கான அந்த எபிசோடு இருக்கு இல்லையா, அதாவது இந்த ஸ்கிரிப்ட் அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஸ்கிரிப்டா இருக்கு. சோ அதனால இந்த எஸ்டிஆர் 49 திரைப்படத்தை 2 பாகமா எடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி வெற்றிமாறன் பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. சோ விடுதலை வடச்சென்னை திரைப்படத்தை தொடர்ந்து இந்த படமே பாத்தீங்கன்னா ஒரு 2 பார்ட் பிலிமா தான் வரப்போகுது. சோ முதல்ல இந்த படத்தை எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியாம இருக்கு. இது போக வெற்றிமாறன் இந்த ப்ராஜெக்ட ஸ்டார்ட் பண்ணா எப்ப முடிப்பாரு அப்படிங்கிறது அவருக்கே தெரியாது. இதுல இந்த படத்தை 2 பாகம் வேற எடுக்க போறாங்களாமா. சரி, ஒரு பார்ட்டோ 2 பார்ட்டோ சீக்கிரமா எடுங்கப்பா அப்படிங்கறத இப்ப ஃபேன்ஸோட ரிக்வெஸ்டா இருக்கு. சோ இந்த எஸ்டிஆர் 49 ப்ராஜெக்ட் 2 பார்ட் வருது அப்படின்னா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா வடசென்னை யூனிவர்ஸ்குள்ள வரக்கூடிய திரைப்படம் தான் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ இப்படி இருக்கும்போது இந்த ஒரு பார்ட்டோட முடிச்சிட்டு அதுக்கப்புறமா வடசென்னை 2 எடுக்க போறாங்களா அல்லது 2 பார்ட்டுமே எடுத்துட்டு தான் வடசென்னை 2க்கு போக போறாங்களா அப்படிங்கிறது தெரியல. சோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இந்த ப்ராஜெக்ட்டை எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் எஸ்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப பராசக்தி படத்தை நடிச்சிட்டு இருக்காரு. சோ இந்த பராசக்தி படத்துக்கான ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா 90% கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இன்னும் 10% தான் பேலன்ஸ் இருக்கு. சோ இந்த மந்த் எண்டு அல்லது அந்த மாசம் ஸ்டார்டிங்ல இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. சோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த திரைப்படத்துல இருந்து அடுத்த அப்டேட் வந்து அடுத்த மாசம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, தீபாவளி பஸ்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். மேபி படத்துக்கான டீசர் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இந்த பராசக்தி படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் மந்த் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. சோ இந்த பராசக்தி திரைப்படத்துக்கு அப்புறமா எஸ்கே பண்ண போற எஸ்கே 24 ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டைரக்டர் சிபி சக்கரவர்த்தி அவர் தான் படத்தை டைரக்ஷன் பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சோ அடுத்த மாசம் எண்டில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்கான அனௌன்ஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சோ இப்போ வர லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒரு டீசரோட வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. சோ இப்போ எல்லா படத்துக்குமே பாத்தீங்கன்னா டீசரை வச்சு தான் அனௌன்ஸ்மெண்ட்டே பண்றாங்க. சோ அதே மாதிரி தான் இந்த எஸ்கே 24 படத்துக்குமே பண்ண போறாங்க. சோ இந்த எஸ்கே 24 ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் பிலிமா தான் இருக்க போகுது. சோ எதனுடைய பேக் டிராப்பா படம் இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது ஐடி கம்பெனி இருக்கு இல்லையா, சோ அந்த ஐடி கம்பெனியுடைய பேக் டிராப் கொண்ட ஒரு திரைப்படமா இந்த எஸ்கே 24 இருக்க போகுது. அதுக்குள்ள ஒரு சில கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அப்படி ஒரு திரைப்படமா எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ எஸ்கே சிபி சக்கரவர்த்தி இவங்க 2 பேர் காம்போல ஃபர்ஸ்ட் வந்த திரைப்படம் டான் திரைப்படம். அந்த படம் காலேஜ் பேக் டிராப்பை வச்சு எடுத்து வந்திருப்பாங்க. சோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஐடி கம்பெனி பேக் டிராப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இந்த எஸ்கே 24 படத்துக்கான ஃபுல் ஃபிளெஜ்ட் ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நவம்பர் மிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் இருக்கு. சோ இந்த ப்ராஜெக்ட்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எப்ப வரப்போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் ஏகே உடைய ஏகே 64 திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேத்துக்கு ஆதிக் ரவிச்சந்திரனுடைய பிறந்த நாள். சோ அவரோட பிறந்த நாளுக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா விஷ் பண்ணியிருந்தாங்க. சோ அது கூட பாத்தீங்கன்னா ரோமே பிக்சர்ஸ் ராகுல் அவருமே பாத்தீங்கன்னா விஷ் பண்ணியிருந்தாரு. சோ அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதான் இந்த ஏகே 64 திரைப்படத்தை ராகுல் தான் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்காரு. சோ இதுல நேத்துக்கு ஆதிக்கு பாத்தீங்கன்னா அவர் விஷ் பண்ணாரு இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா இந்த ஏகே 64 ப்ராஜெக்ட் அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுங்க. ஒரு ஹிண்டோட தான் பாத்தீங்கன்னா அந்த விஷயம் அவர் பண்ணிருக்காரு. இந்த இமேஜை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். சோ இப்போதைக்கு ஏகே 64 திரைப்படத்துக்கான ப்ரொடியூசர் வந்து ராகுல் தான் அப்படிங்கிற மாதிரி ஹிண்ட் மாதிரி வச்சு சொல்லியிருக்காங்க. அண்ட் சீக்கிரமாவே பாத்தீங்கன்னா இது அபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி அடுத்த மாசம் ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் உன்னிமுகுந்தனுடைய மார்கோ திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்துல பாத்தீங்கன்னா பார்ட் 2க்கு லீடு கொடுத்து தான் முடிச்சிருந்திருப்பாங்க. ஆனா இப்ப ரீசெண்டா உன்னிமுகுந்தன் பாத்தீங்கன்னா இதை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துக்கு நாங்க பார்ட் 2 எடுக்க போறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. சோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்துல ஓவரான வயலன்ஸான சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால இந்த படத்துடைய சேட்டலைட் ரைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விற்கவே இல்லை. சோ அதுலயே கொஞ்சமா லாஸ் ஆனதுனால இந்த மார்கோ படத்துக்கு நாங்க பார்ட் 2 எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த மார்கோ படத்துக்கான சீக்வல் எடுக்கிறதுக்காக அபிஷியலா ரிஜிஸ்டர் பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. லார்ட் மார்கோ அப்படிங்கிற டைட்டில்ல அந்த சீக்வலுக்கு பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இது என்னப்பா ட்விஸ்டா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலா இந்த திரைப்படத்துல பாத்தீங்கன்னா உன்னிமுகுந்தன் நடிக்க போறது கிடையாது. வேற ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா படத்துக்கான சீக்வலை வாங்கி இந்த மார்கோ திரைப்படத்துக்கான சீக்வல் வந்து பாத்தீங்கன்னா எடுக்க போறாங்க. ஆனா மார்கோ படத்தை டைரக்ஷன் பண்ண டைரக்டர் ஹனீஃப் அதேனி அவர் தான் இந்த படத்தையுமே டைரக்ஷன் பண்ண போறாரு. சரி ப்ரோ, உன்னிமுகுந்தன் நடிக்கிறேன்னா வேற யாரு படத்தை ஆக்டிங் பண்ண போறா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகல. ஆனா இப்ப சோசியல் மீடியால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரூமர் ஒன்று போயிட்டு இருக்கு. அதாவது
ஆக்டர் யஷ் அவர் வந்து இந்த லார்ட் மார்கோ திரைப்படத்துல நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ரூமர் தான். அண்ட் அதே மாதிரி உன்னி முகுந்தனுடைய அடுத்த ப்ராஜெக்ட்மே பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஆஃபீஸில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம பிஎம் நரேந்திர மோடி அவருடைய பயோபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படமாக எடுக்க போறாங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா உன்னி முகுந்தன் நடிக்க போறாரு. அண்ட் அந்த படத்துக்கான டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மா வந்தே அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் தனுஷுடைய இட்லி கடை திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக தான் இந்த படத்துக்கான ஆடியோ லான்ச் வந்து நடந்துருந்துச்சு. ஆனால் பேருக்கு தாங்க ஆடியோ லான்ச், அதில் எந்த ஒரு ஆடியோமே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணல. ஸோ படத்துடைய தேர்ட் சிங்கிளே பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச்க்கு அப்புறமா தான் ரிலீஸே பண்ணாங்க. ஸோ இது போக இந்த திரைப்படத்துடைய ட்ரெய்லர் அப்டேட்டை பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 20 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த ட்ரெய்லர் லான்ச்சுக்காக ஒரு தனியாக ஈவெண்ட் வந்து பார்த்து நடக்க போறாங்க. அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ப்ரோசோன் மால்ல நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசா இருக்குங்க. ஆடியோ லான்ச் தனியா, ட்ரெய்லர் லான்ச் தனியா. ஸோ இது கொஞ்சம் புதுசா தான் இருக்கு. ஸோ படத்துக்கான ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 20 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ட்ரெய்லர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். சூப்பர் ஸ்டாருடைய ஜெயிலர் 2 திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு இந்த படத்துக்கான அடுத்த ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கேரளால பாலக்காட்டில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஷெட்யூல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜெயிலர் 2 திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மலையாளம் ஆக்டர்ஸுமே நடிக்கிறாங்க. ஸோ அந்த எல்லா ஆக்டர்ஸ் கூடமே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்கு காம்பினேஷன் சீன்ஸ் இருக்கு. அந்த சீன்ஸ்ல தான் பார்த்தீங்கன்னா இந்த பாலக்காட் ஷெட்யூல எடுக்க போறாங்க. ஸோ சிவராஜ்குமார் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த படத்துல ஜாயின் பண்ணிட்டாரு. அண்ட் சீக்கிரமா அவரோட ஷெட்யூலுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போறாங்க. அண்ட் மோகன்லால் வந்து பார்த்தீங்கன்னா இனிமே இந்த திரைப்படத்துல ஜாயின் பண்ணல. அவருடைய திருஷம் திரைப்படத்துக்கான ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ண போறாங்க. மேபி அதுல ஏதாச்சும் கேப் கிடைக்கும் போது தான் இந்த படத்துல வந்து அவர் நடிப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி இந்த ஜெயிலர் 2 திரைப்படத்துல பார்த்தீங்கன்னா பாலையா அவருமே கேமியோ பண்றாரு அப்படிங்கிறதுலாம் ஏற்கனவே வந்த ஒரு நியூஸ் தான். ஆனா இன்னுமே பார்த்தீங்கன்னா அவர் திரைப்படத்துல ஜாயின் பண்ணவே இல்லை. ஸோ பாலையாவுடைய கேமியோ வந்து பார்த்தீங்கன்னா இனிமே சஸ்பென்ஸாக இருக்கு. அண்ட் சீக்கிரமாவே அவர் இந்த படத்துல இருக்காரா இல்லையா அப்படிங்கிறதுமே நம்மளுக்கு தெரிய வரும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஜெயிலர் 2 படத்துக்கான ஃபுல் ஷூட்டிங்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் டிசம்பர் மந்த்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஜனவரிக்குள்ள இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. நேற்றுக்கு சூப்பர் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெயிலர் 2 திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டப்போ அடுத்த வருஷம் ஜூனுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஜூன் மந்த்துக்கு அப்புறம் தான் படம் ரிலீஸ் ஆனா அப்ப கண்டிப்பாவே அடுத்த வருஷம் ஆகஸ்ட் மந்த் தான் பிளான் பண்றாங்க. ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் பிரபாஸுடைய கல்கி திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு மூவி டீம் வந்துட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கல்கி பார்ட் 2ல ஆக்ட்ரஸ் தீபிகா படுகோன் அவங்க வந்து நடிக்க போறது கிடையாது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கல்கி பார்ட் 2ல தீபிகா படுகோன் வந்து நடிக்க போறதே கிடையாது. ஒரு சில கேர்ஃபுல் கண்டிஷன்ஸ்க்காக அவங்க இந்த படத்தை நடிக்க போறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த கான்ட்ரவர்சி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே போயிட்டு தான் இருந்துச்சு. அதாவது எப்படி நியூஸ் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபிகா படுகோன் வந்துட்டு நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுறாங்க. அண்ட் அதே மாதிரி சேலரியுமே கொஞ்சம் அதிகமா கேட்கறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் வந்தது. அண்ட் இப்போ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பிரபாஸோட ஸ்பிரிட் திரைப்படத்திலுமே தீபிகா படுகோன் தான் நடிக்கிற மாதிரி இருந்தாங்க. ஸோ அதுக்குமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நியூஸ் தான் வந்தது. அண்ட் அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸ் டிப்டி டிம்ரி அவங்க தான் படத்தில் நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ ஸ்பிரிட் திரைப்படத்துக்கு நடந்ததான் இப்போ கல்கி பார்ட் 2க்குமே நடந்திருக்கு. கல்கி பார்ட் 2ல தீபிகா படுகோன் பார்த்தீங்கன்னா நடிக்க போறதே கிடையாது. ஸோ கல்கி திரைப்படத்துல ஒரு முக்கியமான ரோல்ல தீபிகா படுகோன் பார்த்து நடிச்சிருந்திருப்பாங்க. ஸோ அவங்க இல்லாம இந்த பார்ட் 2 எப்படி எடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.